அதை நீங்கள் படித்து நல்ல ஒரு காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி பிடிச்சி ஏதோ வேலை வெட்டி கிடைச்சதுக்கப்புறம் வேலை வெட்டி கிடைச்சதோ கல்யாணம் பண்ணும்போது உங்கள் மன வாழ்க்கை நல்லா இல்லைன்னா நீங்கள் யோசனை பண்ணணும். என்ன நம்ம கூட வேலை செய்கிறவங்க கார் வச்சுருக்காங்க, நம்ம கூட இவ வேலை செய்கிறா, இவ பங்களா வச்சுருக்கா, சொந்த வீடு வாசல், வசதி வாய்ப்பு இத்தனை இருக்குது, நமக்கு ஒன்றுமே இல்லையே, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு திங்க் பண்ணணும். ஆஃபீஸ் விட்டு வரும்போதே ஒருத்தர் கெடுக்கணும், ஒருத்தரை இது பண்ணணும், அது பண்ணணும். உங்களை விட கீழே வேலை செய்கிறவங்க என்ன கீழே வேலை செய்கிறவங்கள பொறாமப்படுறது, வெந்த தணிகிறது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தலையை தூக்க முடியாதுங்க. தலையை தூக்க முடியாது. இறைவன் மட்டும்தான் உங்கள் நெஞ்சில் இருக்கணும். ஆஃபீஸில் உட்காந்திங்கன்னா கடவுள். நீங்கள் வர்றது கோயிலுக்கு வர்றீங்க, அது கோயில், ஆஃபீஸ் அல்ல, கோயில். கோயிலுக்கு வர்றீங்க, கோயிலுக்கு உட்காந்துட்டு போகும்போது என்னங்க, கோயிலில் கடவுளுடைய அவதாரம் தான் ஆஃபீஸர், மேலாளர், டைரக்டர், இந்த மாதிரி இருக்கிறவங்க 10 பேர்த்துக்கு இதுன்னா அவங்க கடவுள், அந்த ஆஃபீஸினுடைய கடவுள் மாதிரி நடந்துக்கணுங்கன்னு சொல்ல வர்றேன். என்னங்க, நாங்கள் 10 பேர்த்த கண்டிக்கிற அளவுக்கு நமக்கு கடவுள் கொடுத்து அந்த சீட்டை கொடுத்து உட்கார வச்சுருக்காருன்னா, நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயில் அமர்ந்திருக்கிற கடவுள். ஆஃபீஸரை பார்க்கணும் அப்படின்னா ஒரு நல்லதுக்கு தான் போய் ஆஃபீஸர் பார்ப்பாங்க, என்னுடைய குறையை சொல்கிறதுக்கு. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வணக்கம் சார், குட் மார்னிங் சார்னு சொல்லணும். வகுறு எறிஞ்சு சனியும் பிடிச்சவன் வந்துட்டான் அந்த அம்மா, நீ என்ன பண்ண போகிறாளோ அப்படிங்கிறது இருந்துன்னா உங்கள் கணக்கு பாவ கணக்கு ஏறிடும். இதுதான் நடக்குது உங்கள் வாழ்க்கையில், இதான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள். அப்புறம் பெண்ணுங்கிறது என்ன நினைக்கிறீங்க, ஒரு பெண்ணை அவமானப்படுத்தக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு பெண்ணு அது அப்படியே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு எப்போ வரும்னா ரிட்டையர்டாகி அக்கடான்னு உட்காரிங்க வரும், அப்போ வரும், அப்போ கொடுப்பார் கடவுள். நீங்கள் அல்லோல் படுவீங்க, கரெக்டாக இருந்து வாருங்க. வாழ்க்கை இன்னி இருக்கிற காலத்தினால ஓசனை ஓடுங்க. இந்த வீடியோ பாருங்கள், ஓசனை ஓடுங்க, நிம்மதியாக இருக்கத்துக்குங்க. நிம்மதி வேணும்னு சொன்னால் சத்திய நேர்மை தரும் பிறகு நடக்கணுங்க. அப்படி நடந்தால் நம்ம வாழ்க்கை சூட்சமாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? ஓகே, பை.